சரி, ஓகே. நான் படத்தோட ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரெஸ்பான்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இந்த படத்துக்கு வந்துட்டு த்ரிஷா மேமை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இல்லை, இந்த கேரக்டர் எழுதிட்டு இது யார் கரெக்டாக இருப்பாங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும். அப்புறம் ஒரு கொஞ்சம் போல்டாக ஸ்ட்ராங்காக ஒருத்தர் வேணுங்கும்போது த்ரிஷா கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுச்சு. ஸோ அவங்க பண்ணோம். அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம படத்தை வந்து ஒரு ரீசனுக்காக எடுத்துருப்போம். மக்கள்கிட்ட இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக. அந்த விஷயம் போய் கரெக்டாக சேர்ந்துருக்கா? எஸ், அதுதான் இதில் ஒரு இந்த கதை கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு. இதில் ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸ் ஒன்று பேசியிருந்தோம். அதில் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருந்தோம். அமெரிக்கா லிபியாவுக்கான ஒரு வார் தான் இதில் ஒரு செகண்ட் லேயராக இருந்தது. அது அமெரிக்கா லிபியாங்கிறது போய் சேரல, ஏன்னா அதை மீட் பண்ணிட்டோம். ஸோ அமெரிக்காவுக்கும் லிபியாவுக்கும் நடந்த அந்த வாரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் அது நமக்கும் தேவையானது தான். நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி ஆன்லைனில் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனை, நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் அமெரிக்காவுக்கும் லிபியாவுக்கான பாலிடிக்ஸு. அந்த பாலிடிக்ஸ் நாளைக்கு நமக்கும் வரும். அதை அவங்க பாதிக்கப்பட்டாங்க, அதுலேருந்து நம்ம ஒரு லெசன் எடுத்துக்கணுங்கிறத இது ஒரு செகண்ட் லேயராக வச்சுருந்தேன். ஸோ அதில் அமெரிக்கா லிபியாங்கிற டேர்ம்ஸை மீட் பண்ணிட்டாங்க. அதனால அது கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு நம்ம சொன்னது இருந்தால் கனெக்ட் ஆகும். மற்றபடி ஏதோ ஒரு நாடு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும், அது அமெரிக்கா லிபியா, அதை புரிஞ்சிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். படத்துக்கு பாசிட்டிவ்ஸ் இருந்தால் நெகட்டிவ்னு கண்டிப்பாக இருக்கும். மக்கள் சொன்னதுலேருந்து ஓகே இதை மாற்றிருக்கலாமோ அப்படின்னு ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்களா? இல்லை, இன்னைக்கு இதான் ஃபஸ்ட் ஷோ இல்லையா, அதனால எனக்கு அது அப்படி எதுவும் தோணலை. மேபி அடுத்து நாளையிலேருந்து இல்லை இன்னைக்கு நைட்டு அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா மேபி தெரில. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஒரு கொஞ்சம் அடுத்து நாடுன்னு ஒரு படம் தர்ஷன் மகிமா நம்பியார் வச்சு முடிஞ்சிருச்சு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதான். தேங்க்யூ.